திருச்சிற்றம்பலம். மருதாநதி அந்த பாதையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே இங்கேருந்து நந்தீஸ்வரர் காமிச்சு அந்த சத்தத்தை மட்டும் காமிச்சு உள்ள காமிச்சு பெருவரை வெளியே வச்சிருந்தேன் ஒரு பாக்கெட்டு ஐயா கொடுத்து வச்சிருந்தேன். இங்கே சேர்ந்து இந்த இடம் என்ன பண்ணிருக்கோம்னா இங்கே வந்த செய்தி இருக்குல்ல அதை ஒரு ஆர்டிக்கலை போய் பண்ணுவோம். உங்களை சந்திச்சு நீங்கள் அழைச்சிட்டு போகிறது எல்லோருடைய பெயர் தொடர்ச்சியாக பண்ணணும். நம்ம பண்ண விஷயம் பண்ண பிறகு தொடர்ந்து ஆட்கள் வர வைக்கணும். அதுவே எனக்கு வச்ச ஒரு அங்கீகாரம். அவன் நம்ம பண்ணிட்டோம் வர வைக்கணும். நீங்கள் என்ன பண்ண முடிஞ்சால் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு பண்ணலாம். அதாவது மாத சிவராத்திரி வருது. நம்ம மாத சிவராத்திரி மறந்துட்டோம். 11 மாத சிவராத்திரி 12வது மகா சிவராத்திரி 11 பிரதோஷம் 12வது மகா பிரதோஷம் வராது. அப்படி ஒன்று கிடையாது. நம்ம விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். மாத சிவராத்திரி பேய்க்கும் நோய்க்கும் கொண்டாட்ட இரவு நேரத்தில் இறைவனை வந்து நம்ம வேண்டணும். காதலாகி கசைத்து கண்ணீர் வல்க ஓதுவார் சொல்லி இறைவனை வேண்ட நம்மகிட்ட வருவார். நிறையா விஷயத்தை விட்டுட்டோம். அறிவோ கோடி பிரகாசம் ஆக்னியே ஆகுரா அங்கும் வாவாலம் பட் ஸ்வாஹா அறிவோ கோடி பிரகாசம் ஆக்னியே ஆகுரா அங்கும் வாவாலம் பட் ஸ்வாஹா அறிவோ கோடி பிரகாசம் மனரூப ஈஸ்வரபுத்திர கிரணாய பாத நமஸ்துதி.
வா சர்வ சக்தியும் சர்வ சித்தியும் சர்வ புத்தியும் உனது வசமானது போல் எங்களது வசமாக ஸ்வாஹா. ஓம் அறிவோம். வாக்குள்ள கணபதியே வாவா, வடிவுள்ள கணபதியே வாவா, வல்லவ கணபதியே வாவா, சர்வ சக்தியும் சர்வ சித்தியும் சர்வ புத்தியும் உனது வசமானது போல் எங்களது வசமாக ஸ்வாஹா. ஓம் அறிவோம். வாக்குள்ள கணபதியே வாவா, வடிவுள்ள கணபதியே வாவா, வல்லவ கணபதியே வாவா, சர்வ சக்தியும் சர்வ சித்தியும் சர்வ புத்தியும் உனது வசமானது போல் எங்களது வசமாக ஸ்வாஹா. முனீஸ்வரருக்கான மூல மந்திரம். முனீஸ்வரர்ல 7 முனீஸ்வரர். மலைக்கு மேல மலையில ஒரு 3 கோயில் வச்சிருக்கேன். ஆமா, அடுத்த மாசம் அங்கதான் அபிஷேகம். பெருமலைங்கிற ஊர்ல அடுத்த மாசம் 27 4 தகவல் சொல்லி என்ன கேட்டா முத வந்து அந்த வந்து 2000 வருஷத்துக்கு பழமையான ஒரு கோயில். சரி சரி. அது வெறும் பாறைகளால் அடிக்க வைக்கப்பட்ட செம்பாநாச்சி. சரி சரி. அங்கே வந்து எல்லாரும் கூட்டி போனாங்க. உள்ள வர யாரும் வரமாட்டாங்க. என்னைய வந்து நான் எங்க எப்படி நின்னேன்னு தெரியல, உள்ள தூக்கி போட்டுருச்சு. சரி, ஒரு 10 அடி உள்ளது போட்டு முடிச்சு பார்த்தா நம்ம மட்டும் தனியா இருக்கோம்.
இந்த ஊர் மக்கள் ஐயம்பாளையம் ஊர் மக்கள் பொதுமக்களுடைய இந்த பூசாரிகள் கோயில் அறங்காவலர்கள் மற்றும் இந்த கோயில் பங்காளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தோடு இந்த ஊர் மக்கள் அனைவரும் மும்மாறி மழை பெய்து நோயற்ற வாழ்வு வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து அனைத்தும் வேண்டுமென கிடைக்க வேண்டி 108 மூலிகை பொடிகளால் அபிஷேக நன்னிநாட்டு பெருந்தொழில் நடைபெறவிருக்கிறது. அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். ஐயம்பாளையத்தை நோக்கி திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கிறோம். இந்த வழி ஒருவேளை தெரியலைன்னா ஐயம்பாளையம் என்ற ஊரில் மருதாநதிக்கு அருகே அமையப்பட்டுள்ள ஐயனார் கோயிலை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். அனைத்து பிரச்சனையும் தீர்க்க வல்ல ஐயங்களை நீக்கி அனைத்து வேண்டுவன அனைத்தும் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தல நோக்கி வாருங்கள் அழைக்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.
போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கழகத்திரளே போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கொடுலங்கு குருமணியே போற்றி போற்றி. எதிர்வரும் 30/3/2025 அன்று இந்த ஐயம்பாளையம் ஐயன் பூமியில் குடியிருந்து அருள்பாலிக்கும் எம்பெருமான் சிவபெருமானே ஐயம் நீக்கி ஐயனாகி ஐயனாராகிய இந்த ஆலயத்தில் இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் பூசாரிகள், அறங்காவலர்கள் மற்றும் ஆலவாயார் பணிமன்றத்தின் அடியார்கள் ஒருங்கிணைந்து விவசாயம் செழிக்கவும், மக்கள் நோயற்ற வாழ்வு வாழவும், இயற்கை மும்மாறி பொழியவும் வேண்டி அற்புதமான 108 மூலிகை பிடியால் அபிடேக நன்னீராட்டு பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்விற்காக எம்பெருமான் ஐயனாருக்கு முதல் அழைப்புதல் வைப்பதற்காக வந்துள்ளோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஐயா மக்களுக்கு முதல் கொடுத்துருவோம். ஐயா உனக்குலாம் தனியாக வரும்பா, இருந்தாலும் படிச்சுக்க. ஐயா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கோயிலுக்கு பொருளாக கொடுங்க. ஆமாம், மறந்துடாதீங்க. ஐயா ஜெராண்டிக்கா பிக் நோட்ஸ் இல்லை. வாங்க வேறு யாருக்கீங்க? ஐயா வாங்க. ஐயா ஒரு போட்டோ கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுங்களேன். ஐயா போட்டோ எடு. எதுக்கு இருக்க? அம்மா நீங்க முகத்தை எடுக்க மாட்டாங்க, சொல்றது மட்டும் கேளுங்க, திருப்பி பேசக்கூடாது. நாங்க சொல்றது கேளுங்க, உங்களுக்காக வந்திருக்கோம். போட்டோ உங்க முகத்தை கண்டிப்பா எடுக்கவே மாட்டோம், கவலையே படாது. தர்றேன் கண்டிப்பா. எத்தனை வேணுமோ வாங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. உங்களால முடிந்தால் இந்த இதை படிச்சு இந்த உள்ள நிர்வாகத்துக்கு உங்களால முடிஞ்ச பொருளாக கொடுங்க. 30ஆம் தேதி கண்டிப்பா குடும்பத்தோட பண்றோம். உங்களால முடிஞ்ச கலையம் வாங்கி கொடுங்க. இடப்பட்டு வந்து கேட்டுங்க, உங்கள்கிட்ட கேட்டுங்க, கலையம் வாங்குறது என்ன அமௌண்ட் கேட்டுங்க. எல்லோருக்கும் அபிஷேகம் பண்ண அந்த மூலிகை தீர்த்தம் வந்து கொடுக்கப்படும். அந்த மூலிகை தீர்த்தத்தை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வீட்டுக்கு 4 மூலிகை கால்படாத இடத்துல தெரிச்சு கொடுங்க, மாற்றம் கிடைக்கும். மீண்டும் சொல்றேன், உங்க முகத்தை படத்தை எடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு இசையில 45 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 537 ஆலயங்கள் போயிருக்கோம். 537 மாசங்கள். இது 538 மாசம். அழைப்பதில் அச்சடிச்சு 146 ஆலயம். ஓகே, அதுபோக நீங்க தான் வரணும். உங்களுடைய பேத்தியை கூட்டுவாங்க, ஏன்னா கொள்ளு பேத்தியை கூட்டுவாங்க. அது பேத்தி கொள்ளு பேத்தினா பெண்ணடியார்கள் தான் வரணும். ஒரு காலத்தில் இங்கே பெண்ணடியார்களுக்கு அனுமதி கிடையாது. சரியா? அப்போ பெண்கள் வந்தாதே நாடு உருப்பெறும். சக்தி இல்லையா சிவம் இல்லை, ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா ஆனால் சக்தியோட சிவம் இருக்கிறது அழகு, அவ்வளோதான். அதெல்லாம் அவசியம் வாங்க. அதுபோக இங்கே வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 8-10 பெண் குழந்தைகளுக்கு, வயதுக்கு வராத பெண் குழந்தைகளுக்கு பாத பூஜை நடக்கும், கன்னிகா பூஜை அன்று. அதை மட்டுமல்ல வயது வந்த பெண்களுக்கு எல்லோரும் வந்து அதுக்கும் வந்து ஒரு பூஜை நடத்தப்போகுது. அதன் பிறகு சுமங்கலிகள் இங்கே அந்த எவ்வளவு நிர்ணயம் பண்ணிக்கோ அவங்களுக்கு பூஜை நடக்குது. அதுபோக பெற்றவங்களையும் பிள்ளைகள் வந்து அவங்க பெற்றவங்களுக்கு பாத பூஜை பண்ண போகிறாங்க. இது முழுக்க முழுக்க அன்றைய தீர்மானத்தின்படி பண்ணப்படுது. ஏன்னா எல்லாரும் வந்து இடம் பத்தாது. அதனால் இது போக வயது மூத்தவங்க இந்த ஊரில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளை, கொள்ளு பேரை, எள்ளு பேரப்பிள்ளை யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு குறைஞ்சது 95 வயசு இருக்கணும். அவங்க கணவன் மனைவியோடு இருக்கணும். அவங்க யாராவது இருந்தால் அவங்கள உட்கார வச்சு எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி சரியா? இது எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்குது, நடக்கப்படாது. இது வேற. இது